ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனுஷம் ஷேர்ஸ். இந்தியாவில் கிரிப்டோ கரன்சிக்கு ஒரு தெளிவான சட்டத்தை கொண்டு வரலான்னு கவர்மெண்ட் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதா ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. இதுக்கு மெயின் காரணம் நம்ம ஆர்பிஐ தான். அது ஏன், இதனால உங்களுக்கு என்ன பாதிப்பு, வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலா கிரிப்டோவை எப்படி முறைப்படுத்தலாம்னு ஒரு பாலிசி பேப்பர் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்திய ரிசர்வ் வங்கி இதுக்கு பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. கிரிப்டோவை சட்டப்பூர்வமாக்கினா அது இந்திய பொருளாதாரத்தோட நிலைத்தன்மைக்கு, அதாவது மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு ஆர்பிஐ நினைக்கிறாங்க. ஆர்பிஐ ஏன் எதுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, கிரிப்டோ ஒரு தனியார் கரன்சி மாதிரி. இதனால நம்ம ரூபாய் நோட்டுகளோட மதிப்பு குறையலாம், பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியாம போகலாம், இன்னும் சொல்ல போனா இது தீவிரவாத செயல்களுக்கு கூட பயன்படுத்த முடியலாம் அப்படின்றது ஆர்பிஐ பயப்படுறாங்க. அதனால ரெகுலேஷன் பண்றதை விட, அதாவது முறைப்படுத்துதலை விட பேன் பண்றது தான் நல்லது அப்படின்னு ஆர்பிஐ முடிவு பண்ணியிருக்காங்க. தற்போதைய நிலைப்பாடா ஆர்பிஐயோட இது இப்படிதான் இருக்கு. சரி, இப்போ ஒரு கேள்வி. பாலிசி வரலன்னா நம்ம கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணக்கூடாதா அப்படின்னா, கண்டிப்பா பண்ணலாம். ஆனா இந்தியால இப்போதைக்கு கிரிப்டோவுக்குன்னு தனி சட்டம் கிடையாது. ஆனா வரி இருக்கு. அந்த 30% வரி மற்றும் 1% டிடிஎஸ் தான் இருக்கு. அது அங்கீகரிக்கப்பட்ட சொத்தா அறிவிக்க அரசு இன்னும் தயங்குது. சுருக்கமா சொல்லணும்னா, இப்போதைக்கு கிரிப்டோவுக்குன்னு தனியா புது சட்டங்கள் எதுவும் வராது போல தெரியுது. ஆர்பிஐக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே ஒரு சுமூகமான முடிவு வர வரைக்கும் கிரிப்டோ முதலீட்டாளர்களுக்கு ஒரு தெளிவற்ற நிலை தான் நீடிக்கும். நீங்க கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த செய்தியின்படி அரசாங்கம் கிரிப்டோவை முழுமையா தடை செய்யல. ஆனா அதை சட்டப்பூர்வமாக்க ஒரு நிதி சொத்தாக அங்கீகரிக்கவும் பயப்படுது. ஆர்பிஐயின் இந்த எதிர்ப்பு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுகள் மற்றும் அதன் சார்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு ஒரு பின்னடைவா பார்க்கப்படுது.